இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வேறு லெவலாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல். ஓகேங்களா? இதில் தேவையான பொருள் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேகர் எஸ்போர்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வறுவல். வெறு சிம்பிளாக கொஞ்சம் ஈஸியாக பார்ப்போம். வாங்க தேவையான பொருள் பார்ப்போம். இப்போ 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ தேங்காய் பூ, வேர்கடலை வறுத்து எடுத்துருக்கிறேன். இஞ்சி, பூண்டு மட்டும்தான் எடுத்துருக்கு. பூண்டு, கருவேப்பிலை. சரிங்களா? தேவையான மசாலா நம்ம அது வறுக்கிறப்ப பார்த்துக்குவோம். 400 கிராம் இருக்கும் உருளைக்கிழங்கு. ஒரு பொடிசாக வெட்டி வச்சுக்கிறேன். அடுத்தது தேங்காய், வேர்கடலையை வறுத்து அரைச்சி வச்சுக்கிறேன். அதாவது பொடி பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோவில் போவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான ஆயில் ஊற்றிக்கும். சரிங்களா? எண்ணெய் சூடாச்சு. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறோம். சரிங்களா? ஜீரகம் போட்டதும் கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சுக்கிறோம். ஒரு 10 பல் பூண்டு. சரிங்களா? நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். இதில் உப்பு நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். இதோட வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். சரிங்களா? நல்லா எண்ணெயில் வேகட்டும். கிழங்கு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த இருக்கும் நம்ம கொஞ்சம் தனியா போட்டுக்கோம். சரிங்களா? நல்லா வேகட்டும். நல்லா கொஞ்சம் வந்து வருது. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ நல்லா கிழங்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த எண்ணெயில் மல்லித்தூள் போட்டுக்கிறோம். டீஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நல்லா கலக்கி விடணும். அதை நல்லா எண்ணெயில் மல்லியும் நல்லா பொரிஞ்சு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் போட போகிறோம். நல்லா பொரிஞ்சு எடுத்துட்டு மல்லி போடையும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். சரிங்களா? இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் கரம் மசாலா சேர்க்க போகிறோம். சரிங்களா? வந்துருச்சு. இப்போ கரம் மசாலா சேர்ப்போம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. சரிங்களா? சின்ன கரண்டி. ஓகேவா? இதை நல்லா பிரட்டி விட்டுக்கிறோம். நல்லா பிரட்டி விட்டுட்டு கிழங்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா நம்ம இந்த தேங்காய், வேர்கடலை அதை நல்லா வறுத்து நல்லா பொடியாக பிடிச்சி வச்சுக்கிறோம். அதை இதில் சேர்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ அரைச்ச தேங்காய், வேர்கடலையை இதில் சேர்க்குறோம். நல்லா கிளறி விடுறோம். கிளறி விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் இதுவும் வேகட்டும். சரிங்களா? எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா? கலரு சூப்பராகிடுச்சா? கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கும். சரிங்களா? சூப்பராகிடுச்சு. நல்லா ஆச்சுங்களா? சூப்பர். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்களோட விருப்பம் உங்கள் சேகர் எஸ்போர்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.